எங்களுக்கு அலி ஃபாத்திமாவை எப்படி தெரியும் அப்படின்னா, எங்க பதிப்பகம் வருஷா வருஷம் நடத்துற நாவல் போட்டியில அவங்க பங்கு பெற்று பரிசுக்கு தேர்வான சூழல்ல தான் அவங்க அறிமுகம். அவங்க எங்கள வந்து சந்திக்கும் பொழுது, இன்னும் பெட்டர் பரிசு நீங்க வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாங்க. எப்படி அவங்கள்ட்ட அத பத்தி பேசுறது அப்படின்னு ஒரு யோசனையோட இருக்கும்பொழுது, எத பத்தியுமே கவலைப்படாம, ஒரு 45 நிமிஷம் எங்க பதிப்பகத்துல இருந்த எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு போனாங்க. ஒரு தமிழ் ஆசிரியர், ஓகே. ஆனா இருந்தது ஃபுல்லா கேரளால ரொம்ப சரளமா மலையாளம் பேசுறவங்க. அந்த அந்த எந்த சாயலுமே இல்லாத ஒரு அழகான ஒரு தமிழ். ஓகே. இன்ஃபேக்ட் இப்பதான் ரீசெண்டா அவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க. ஆ இஸ்லாம்லேருந்து வந்த ஒரு பொயட் 50 வருஷத்துல முதல்ல சினிமாக்கு பாடல் எழுதுறது அவங்க தான் அப்படிங்கிறது வந்து இப்பதான் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது. இதுவரைக்கும் நான் அவங்க கிட்ட அவங்க ரிட்டையர்லாம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் ஒரு லைஃப், ஒரு கோல் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏஜ் எல்லாம் எந்த விதமான பேரியருமே கிடையாது. ஓகே. ஸ்டோரி, பொயட்ரி, சினிமா பாடல்கள். ஓகே. இப்ப நடிப்பு அப்படிங்கிற விஷயமும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஓகே. அதனால அஹ், ஒரு இன்ஸ்பிரேஷனா, அதுவும் ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ண ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி தைரியமா பல ஸ்டெப்ஸை எடுத்து முன்ன வைக்கும்போது, கூட படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க எழுதி நாங்க பப்ளிஷ் பண்ற 3வது புக் இது. அவங்க இன்னும் ஒரு 30 புக்கு எழுதினாலும் ஓகே, ரொம்ப சந்தோஷமா நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.